வணக்கம். அக்டோபர் 4ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று அக்டோபர் 3ஆம் தேதி நிஃப்டி ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்திருந்தது. 2% குறைவாக க்ளோஸ் ஆகியிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 32,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 15,240 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 25,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 12,900 கோடி ரூபாய்க்கு. நெட் பையர்ஸாக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. அடுத்த மாதம் சில பொருட்களுடைய ஜிஎஸ்டி ரேட் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சில மாத்திரைகள், டிராக்டர்ஸ் மற்றும் இன்சூரன்ஸுடைய ஜிஎஸ்டி குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. 5% வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. டிராக்டருக்கு இப்போ ஜிஎஸ்டி சில டிராக்டர்ஸ்க்கு 12%, சில டிராக்டர்ஸ்க்கு 28% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டிருக்கு, கிளாசிஃபிகேஷன் பொறுத்து. அதே போல் இந்த ஜிஎஸ்டி குறைச்சாங்கன்னா, டிராக்டர்ஸில் குறைச்சாங்கன்னா அதனால் ஏற்படும் இழப்பு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுடைய ஜிஎஸ்டியை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹை ரேஞ்ச் எக்ஸ்பென்சிவ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுடைய ஜிஎஸ்டி உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போ 18% இருக்குது, அது 12% குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ் 5% கொண்டு வராங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. HDFC செக்யூரிட்டிஸில் நேற்று ஒரு டெக்னிக்கல் கிளிச் இருந்ததுனால என்எஸ்சியுடைய எஃப்என்ஓவில் ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. அவங்களுடைய ட்ரேடர்ஸ்க்கு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. HDFC செக்யூரிட்டிஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க TCS தான் அது அவங்களுடைய வெண்டராக இருக்கிறாங்க இந்த பிளாட்ஃபார்முக்கு. அவங்களுடன் பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடன் வேலை செய்துகிட்டு இருக்கிறாங்க. அதை சரி செய்வதற்கென்ற அப்டேட் HDFC செக்யூரிட்டிஸ் அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்திருக்கிறாங்க. பஜாஜ் ஸ்டீல் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. 3 ஷேர்ஸ் போனஸாக கொடுக்குறாங்க. 1 ஷேர் வைத்திருந்தா. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. இன்ட்ராடேல பஜாஜ் ஸ்டீல் 5% அதிகரித்தது. ஆனால் க்ளோசிங் பேசிஸில் ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு நேற்று. KRN ஹீட் எக்ஸ்சேஞ்சர் IPO முடிஞ்சு நேற்று லிஸ்ட் ஆனது. 114% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருந்தது. அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் 200%க்கு மேலே இருந்ததுங்க. ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் 114% நேற்று லிஸ்ட் ஆயிருந்தது. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 111% இருந்தது. வல்லுநர்கள் எதிர்பார்த்தது 110, 111% அதிகமாக லிஸ்ட் ஆகும்னு. 114% அதிகமாக லிஸ்ட் ஆயிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நாலேஜ் மெரைன் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்க்கு புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய் கண்ட்லா போர்ட்டில். கெயில் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய கம்ப்ரஸ்டு பயோகேஸ் ஆலை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிறத பிரதமர் திறந்து வைத்திருக்கிறாரு. இதற்காக கம்பெனி செய்திருக்கக்கூடிய முதலீடு இந்த ஆலைக்கு 26 கோடி ரூபாய். NBCC இந்தியா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு கிடைத்த 2 கான்ட்ராக்ட்ஸுடைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று 42 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் சிட்பி கிட்டேருந்து, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து. இரண்டாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கிட்டேருந்து 5 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட். ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிட்டேருந்து 1847 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் இது. ஹொனாசா கன்சியூமர் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஷேர்ஸை பீக் பார்ட்னர் செப்டம்பர் 12ஆம் தேதி விற்பனை செய்திருக்கிறாங்க. ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. 0.13%லிருந்து 0.1% குறைச்சிருக்கிறாங்க. எம்கியூஆர் ஃபார்மா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அயர்லாந்து நிறுவனமான ஜில்லட் நிறுவனத்துடன் ஒரு கான்ட்ராக்டில் வராங்க. HIV மருந்து அவங்க உற்பத்தி செய்து சப்ளை செய்வதற்காகத்தான் இந்த கான்ட்ராக்ட், நான் எக்ஸ்க்ளூசிவ் கான்ட்ராக்ட். இதே போன்ற தகவல் நம்ம டாக்டர் ரெட்டிஸ் அறிவித்தது நம்ம பார்த்துருந்தோம். அவங்களும் இதே மாதிரியான நான் எக்ஸ்க்ளூசிவ் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட்டு இருந்தாங்க இதே நிறுவனத்துடன். இப்போ எம்கியூஆர் ஃபார்மாவும் அதே மாதிரியான ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க. அதானி போர்ட்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. செப்டம்பர் மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. செப்டம்பர் மாதத்தில் அவங்க ஹேண்டில் பண்ண டோட்டல் கார்கோ 37.5 MMT. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 14% அதிகரிச்சிருக்கு. இந்த நிதியாண்டுடைய முதல் பாதி H1 பார்க்கும்போது 219.8 MMT டோட்டல் கார்கோவை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 8.5% அதிகரிச்சு ஒரு மைல்கல்லையும் எட்டியிருக்கிறாங்க. ஹையஸ்ட் எவர் H1 கார்கோ ஹேண்ட்லிங் இந்த H1ல தான் நடந்திருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க அதானி போர்ட்ஸ். முந்திரா போர்ட்டும் ஒரு புது மைல்கல்லை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஹேண்டில் பண்ண டோட்டல் கார்கோ 100 MMT கடந்திருக்கு முந்திரா போர்ட்டில், அதாவது முதல் 6 மாதத்தில்.
ஐடிடி சிமெண்டேஷன் இந்தியாவுக்கு புது கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 1937 கோடி ரூபாய். பிரித்திகா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு டிராக்டர் உற்பத்தி செய்யக்கூடிய OEM கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதோடைய பேர் சொல்லிங்க. அதோடைய மதிப்பு 30 கோடி ரூபாய் ஆண்டிருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபைஸ் இந்தியா லிமிடெட் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர்ஸ் அதோடைய மதிப்பு 565 கோடி ரூபாய். ஸ்வர்வேஸ்வர் ஃபுட்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. நிதியாண்டுடைய முதல் 6 மாதத்தில் 500 கோடி ரூபாய் மதிப்பிற்கான சேல்ஸ் நடந்திருக்கு. இது முதல் முறையாக நடந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க சர்வேஸ்வர் ஃபுட்ஸ். BPCL, HPCL மற்றும் IOCL நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. குறைந்தபட்சம் 4% விழுந்திருக்குங்க ஒவ்வொரு ஸ்டாக்கும். மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக, அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் சேர்ந்திருக்கு. ஸோ நேற்று பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட் கீழே தான் இருந்தது. BPCL, HPCL, IOCLக்கு நேரடியாக பாதிப்பு இருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. இந்தியன் ரயில்வேஸ் கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர் அதோடைய மதிப்பு 3.67 கோடி ரூபாய். JSW ஸ்டீல் மற்றும் JSPLக்கு நொமுரா கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. JSW ஸ்டீலுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 1220 ரூபாய். JSPLக்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 1200 ரூபாய். ஷிவலிக் ரசாயன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 15% அதிகரிச்சிருக்கு. இன்ட்ராடேல நினைக்கிறேன், க்ளோசிங் பேசிஸில் 8% நினைக்கிறேன், சரிபார்க்க வேண்டும். மணி கண்ட்ரோல் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய தஹேஜ் API ஃபெசிலிட்டிக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. பெட்ரோநெட் LNGக்கு MK குளோபல் ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 425 ரூபாய். கோல் இந்தியாவுக்கு MK குளோபல் ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 600 ரூபாய். ஆர்த்தி ட்ரக்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் பினக்கல் லைஃப் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட். பினக்கல் லைஃப் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெடைய ஹிமாச்சல் பிரதேஷ் ஆலைக்கு குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்க்கான சர்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு UK அத்தாரிட்டிஸ் கிட்டேருந்து. ஐஷர் மோட்டார்ஸ் கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஷேர்ஸை UBS AG விற்பனை செய்திருக்கிறாங்க. அக்டோபர் 1ஆம் தேதி 82,612 ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. 3.02%லிருந்து 2.99% குறைச்சிருக்கிறாங்க. ஷில்பா மெடிக்கேர் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ஷில்பா ஃபார்மா லைஃப் சயின்ஸ் லிமிடெட். அவங்களுடைய ஒரு மருந்துக்கு EDQM யூரோப்பியன் அத்தாரிட்டிஸ் கிட்டேருந்து சர்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு. சென்ட்ரல் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஷில்பா மெடிக்கேர். ரிலையன்ஸ் பவர் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருந்தது. நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க, பூட்டான் அரசுடன் அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் வராங்கன்னு. அதற்கான ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். நேற்று ரிலையன்ஸ் பவர் மார்க்கெட் கீழே இருக்கும்போது கூட ரிலையன்ஸ் பவர் நேற்று 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருந்தது. மாருதி சுசுகி செப்டம்பர் மாதத்திற்கான ப்ரொடக்ஷன் வால்யூம் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த வால்யூம் 1.59 லட்சம் வாகனங்களை அவங்க உற்பத்தி செய்திருக்கிறாங்க. போன வருடம் இதே மாதத்தில் 1.74 லட்சம் வாகனங்களை உற்பத்தி செய்திருந்திருக்கிறாங்க. துரோணாச்சாரியா ஏரியல் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க அமெரிக்கன் பிளாஸ்ட் சிஸ்டம்ஸுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. US மற்றும் யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் என்டர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க துரோணாச்சாரியா ஏரியல். விகாஸ் இக்கோடெக் லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு அமித் துரியா ராஜினாமா செய்திருக்கிறாரு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. தார் ராக்ஸோட புக்கிங்ஸ் ஓப்பன் ஆன 1 மணி நேரத்தில் 1,76,218 புக்கிங்ஸ் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. ரைட்ஸ் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷனுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. மெட்ரோ ஒர்க்ஸ்க்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க ரைட்ஸ் லிமிடெட். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க நேபாள் ஆயில் கார்பரேஷன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. பெரிய பெட்ரோலியம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நேபாளில் அமைப்பதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன். நவ்கர் கார்பரேஷன் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் மாறுது. JSW போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் டேக் ஓவர் பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட் மாறுறதுனால செபி விதிப்படி அவங்க பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து ஷேர்ஸை வாங்குறதுக்கான ஓப்பன் ஆஃபரை வழங்க வேண்டும். 26% பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபரை அவங்க அறிவிக்க வேண்டும். அதை இப்போ செய்திருக்கிறாங்க. அவங்க வந்து 3.9 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து. இதுதான் அந்த 26%. விலை நிர்ணயித்திருப்பது ₹105.32. இப்போ கடைசியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ₹130.25. ஸோ யாரும் 130 விட்டு ₹105 ஷேர்ஸை கொடுப்பாங்கன்றது நடக்காத விஷயம். இருந்தாலும் அவங்க விதிகளை ஃபாலோ பண்ணி அவங்க பின்பற்றி அதை அறிவிச்சிருக்கிறாங்க. எப்போ டெண்டரிங் ஆரம்பிக்குது? அக்டோபர் 14ஆம் தேதி. எப்போ டெண்டரிங் முடிவுக்கு வருது? அக்டோபர் 25ஆம் தேதி. விப்புல் ஆர்கானிக்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய புது ஆலையை அமைக்க இருக்கிறாங்க மகாராஷ்டிராவில். அதற்கான ஒப்புதல் இப்போ மகாராஷ்டிரா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வழங்கி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க விப்புல் ஆர்கானிக்ஸ்.
ஜேடிஎல் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 2 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை 1 ரூபாயாக மாற்றுறாங்க. கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனலுக்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1570. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய ரீட்டைல் ஹெல்த் கேர் பிஸ்னஸில் ஒரு ஸ்டேக்கை விற்பனை செய்ய போகிறதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரீட்டைல் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் கீழே என்னென்ன வருதுன்னா, அப்போலோ ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் லிமிடெட் அந்த கம்பெனியுடைய பேர். அவங்க வந்து கிளினிக்ஸ் மற்றும் டயக்னாஸ்டிக் சென்டர்ஸை நடத்துகிறாங்க. கிளினிக்ஸ்னு சொல்லும்போது அப்போலோ கிளினிக்ஸ் இந்தியா மற்றும் மிடில் ஈஸ்ட்டில், டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கிளினிக்கான அப்போலோ சுகர் மற்றும் அப்போலோ டயக்னாஸ்டிக்ஸை நடத்தக்கூடிய நிறுவனம் தான் அப்போலோ ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் லிமிடெட். இதில் ஒரு ஸ்டேக்கை அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ் விற்பனை செய்ய இருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல மற்றொரு முதலீட்டாளரும் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த அப்போலோ ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் லிமிடெட்ல இருந்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்ப் வந்து 8 வருடத்திற்கு முன்னாடி முதலீடு செய்திருக்கிறாங்க. இப்போ அவங்க வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து வேர்ல்ட் பேங்குடைய ஒரு சப்சிடரி நிறுவனம். அவங்க 31% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. இந்த அப்போலோ சப்சிடரியில் 2016ஆம் ஆண்டில் உள்ள வந்திருக்கிறாங்க. 500 கோடி ரூபாய் இது வரைக்கும் முதலீடு செய்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். இஸ்ரேல் ஈரான் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய சில இந்தியன் ஸ்டாக்ஸுடைய பெயர்கள் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த நிறுவனங்களுக்கு நேரடி பாதிப்பு இருக்குது? டாக்டர் ரெட்டிஸ், லூபென்ஸ், சன்ஃபார்மா, டிசிஎஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, லார்சன் அண்ட் டியூப்ரோ, என்எம்டிசி, கல்யாண் ஜுவல்லர்ஸ் மற்றும் டைட்டன். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஐடிடி சிமெண்டேஷன் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 1600% வால்யூம் அதிகரிப்பு. அனூப் இன்ஜினியரிங் 12% ஷேர் பிரைஸும் 948% வால்யூம் அதிகரிப்பு. துன்சிரி டீ 10% ஷேர் பிரைஸ் 3956% வால்யூம் அதிகரிப்பு. யுனைடெட் நீல்கிரி 9% ஷேர் பிரைஸும் 8500% வால்யூம் அதிகரிப்பு. சிவா டெக்ஸியான் 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 1034% வால்யூம் அதிகரிப்பு. ஆம்பர் என்டர்பிரைசஸ் 7% ஷேர் பிரைஸும் 870% வால்யூம் அதிகரிப்பு. பெட்ரோநெட் எல்என்ஜி 6% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. கிட்டத்தட்ட 700% வால்யூம் அதிகரிப்பு. ஏஞ்சல் ஒன் 5% ஷேர் பிரைஸும் 136% வால்யூம் அதிகரிப்பு. பராக் மில்க் ஃபுட்ஸ் 5% அதிகரித்தது. 2144% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் லக்ஷ்மி ஃபினான்ஸ் 9% வீழ்ச்சி, 786% வால்யூம் அதிகரிப்பு. டாபர் இந்தியா 6% விழுந்தது, 800% வால்யூம் அதிகரிப்பு. பால்ரெட் டெக்னாலஜிஸ் 6% வீழ்ச்சி, 720% வால்யூம் அதிகரிப்பு. ஃபினிக்ஸ் மில்ஸ் 5% வீழ்ச்சி, 568% அதிகரித்தது வால்யூம். ஜேபி கெமிக்கல்ஸ் 5% விழுந்தது, 196% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்டெர்லிங் வில்சன் 5% வீழ்ச்சி, 392% வால்யூம் அதிகரிப்பு. ஐஆர்சிடிசி 5% விழுந்தது, 314% அதிகரித்தது வால்யூம். ஆக்சிஸ் பேங்க் 4% வீழ்ச்சி, 167% வால்யூம் அதிகரிப்பு. டாடா மோட்டார்ஸ் 4% விழுந்தது, 112% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.